Praise the Lord. சந்தோஷமா இருக்கீங்களா? அருமையான போதகர் ஐயாவோடு 40 வருடங்களுக்கு மேலாய் நல்ல ஐக்கியத்தை தேவன் கொடுத்தார். இப்ப பரிசுத்தவான் நம்முடைய பட்டணத்தில் இருப்பது நமக்கு பெரிய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இப்படி சொல்லுகிறார், சாமுவேலை குறித்து எப்படி ஒரு சாட்சி, இந்த பட்டணத்தில் ஒரு பெரியவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, இந்த பாண்டிச்சேரியில் ஒரு தெய்வ மனிதன் இருக்கிறார். நீங்க போய் சொல்லணும், போற இடத்துல உங்களுக்கு பிரச்சனைகள், போராட்டங்கள், உங்களுக்காய் ஜெபிக்க ஒரு தெய்வ மனிதன் இங்க இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் அவர் மூலம் என் வாழ்க்கையை ஆசீர்வதித்தார், உங்களுக்கும் அந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. தேவன் இனி வரும் நாட்களிலே இந்த திருச்சபை குறித்து அவர் வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்றுவார். காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், நம்முடைய கர்த்தரோ மாறாதவர். அவர் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நிறைய நேரம் பார்த்த மனிதர்கள் கடவுளையும் அவங்கள மாதிரி நினைச்சிடுறாங்க. ஐயோ, மனுஷன் மறந்த மாதிரி கடவுளை மறந்துட்டாரா? ஐயோ, கடவுள் கொடுத்த வாக்குத்தத்தம் மறைஞ்சு போச்சா? இல்லவே இல்லை. நீங்களே மறந்தாலும் என் தேவன் அதை மறக்க மாட்டார். காலம் சென்ற அன்பு ஐயா டாக்டர் டிஜிஎஸ் தினகரனுடைய சாட்சியை ஒரு நாள் நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். அவர் 1962 வருடம் அக்டோபர் 10 இயேசு ரட்சகரை முகமுகமாய் தரிசிக்கிறார். 7 வருடங்கள் இரவும் பகலும் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். ஏசப்பா, உங்களை பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும், பைபிள் வாசிக்கிற, ஜெபம் பண்ணுற, ஆனால் உங்களை பார்க்க முடியலையே, உங்களை பார்க்க முடியலையே, உங்களை பார்க்கணும் உங்களை பார்க்கணும், ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தார். 7 வருடங்கள் ஜெபம் பண்ணி இருக்கிறார். 7வது வருடத்தில் தான் கர்த்தர் அவருக்கு தரிசனமாகியிருக்கிறார். முகமுகமாய் அவரை பார்க்கும் பொழுது ஆண்டவர் முதலாவது அவர்கிட்ட என்ன பேசினாராம் தெரியுங்களா? நீ இந்த 7 வருடம் எங்கெங்கெல்லாம் ஜெபம் பண்ணேன்னு சொல்கிறேன், கேட்டுக்கோ. இந்தந்த இடத்துலலாம் நீ ஜெபம் பண்ண, இந்த மேல் மாடியில் ஜெபம் பண்ண, இந்த விறகு பக்கத்தில் ஜெபம் பண்ண, இந்த பம்பு செட்டில் ஜெபம் பண்ண, எங்கெல்லாம் நீ ஜெபம் பண்ணினா என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னார். எதற்கு தெரியுமா? நான் ஜெபத்தை கேட்கிற தேவன். ஒருவேளை நீங்களே உங்கள் ஜெபத்தை மறந்திருக்கலாம். உங்கள் ஜெபத்தை மறக்காத ஒரு தேவன் இந்த ஆலயத்தில் இருக்கிறார். இந்த ஆலயத்தில் இருக்கிற தேவன் ஜெபத்தை கேட்கிற தேவன். நீங்கள் மற்றவங்கள்ட்ட சொல்லும் பொழுது கூட, நான் போகிற ஆலயத்தில் ஒரு தேவன் இருக்கிறார், அவர் ஜெபத்தை கேட்கிறவர், கண்ணீரை காண்கிறவர், கட்டுகளை அறுக்கிறவர். நீங்கள் ஒவ்வொருவரை கொண்டு கர்த்தர் ஆயிரங்களை கொண்டு வர அவரால் முடியும். அந்திரையா செய்த ஊழியம் என்ன ஊழியம் தெரியுங்களா? அந்திரையா என்ன பண்ணாரு? பேதுருவை பார்த்து வந்து பாருப்பா அப்படின்னார். அவ்வளோதான் அவர் செய்த ஊழியம். பேதுரு வந்தார், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார், அவருடைய சீடராக இருந்தார், மறுதலித்தார். ஆனாலும் கர்த்தர் சொன்னார், நீ பாறையாயிருக்கிறாய், உன்மேல் என் திருச்சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. ஆண்டவர் கொடுத்தது தான். அதுக்கப்புறம் பேதுருடைய வாழ்க்கையை பாருங்க. மறுதலித்தான், பயந்தான். ஐயோ, அவர் கொடுத்த வாக்குத்தத்தெல்லாம் இனி நிறைவேறாது போல இருக்குன்ற ஸ்டேஜுக்கு வந்துட்டான். ஆனால் என் அப்பன் இயேசு உயிர் தெழுந்து பேதுருவை சந்திக்கிறார். பேதுரு, நான் உனக்கு கொடுத்த வார்த்தைகள் மாறாதது. ஒரே ஒரு வார்த்தை கேட்டார், நீ என்னை நேசிக்கிறாயா? என்னை நேசிக்கிறாயா? என்னை நேசிக்கிறாயா? அது போதும், நான் உனக்கு சொன்னவைகள் எல்லாம் உன் வாழ்க்கையில நிறைவேறும். ஹல்லேலூயா. அப்படியே பெந்தேகோஸ்தே நாளன்று பேதுரு அபிஷேகத்தை பெறுகிறார், வந்து நிற்கிறார், பிரசங்கம் பண்ணுகிறார். ஒரு மீனவர் தான், கற்ற அறிவு இல்லாதவர் தான், ஆனாலும் பேசுகிறார். தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி திருச்சபையை பேதுருவை கொண்டுதான் கர்த்தர் கட்டினார். ஒரே பிரசங்கம், 3000 பேர் ரட்சிக்கப்படுகிறார்கள். காரணம் என்ன தெரியுங்களா? பேதுருவுக்கு வார்த்தை கொடுத்தவர், வாக்கு மாறாதவர். இன்றைக்கு கூட உங்களுக்கு ஏதோ ஒரு வார்த்தை தீர்க்க தரிசனமாய், வாக்கு தத்தமாய் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருப்பார். உங்கள் நோட்டில் எழுதியிருப்பீங்க, உங்க இருதயத்தில் எழுதியிருப்பீங்க, ஞாபகத்தில் வச்சிருப்பீங்க. ஒண்ணுமே நடக்காத மாதிரி இருக்கும், ஆனால் என் தேவன் அதை உங்கள் வாழ்க்கையில கொண்டு வருவார்.
ஹalleluya. அப்படியே கண்களை மூடுவோமா? கர்த்தர் பேச வந்திருக்கிறார். பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனும் எங்கள் அருமை இரட்சகனுமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வந்திருக்கிறோம். இன்று எங்களுக்கு சிங்காசனத்தில் நீர் வைத்திருக்கிற வார்த்தைகள் இயேசுவின் நாமத்தில் எங்கள் எல்லைகளுக்குள் இறங்கட்டும். எங்கள் மூலம் எங்கள் நடுவிலே வெளிப்படுவதாக இந்த வார்த்தைகள் அற்புதங்களினால் அடையாளங்களில் உறுதிப்படுத்தப்படட்டும். உம்முடைய பரிபூர்ண சித்தத்தை செய்யட்டும். சத்துருவின் கிரியைகள் முடக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் நீர் ஜெயம் எடுத்து விட்டதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென் சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட். குறிப்பாக முதல் ஆராதனையிலே நான் தேவனுடைய விரலை குறித்து பேசினேன். தேவனுடைய விரல், தேவனுடைய கரம் வானங்களையும் சகலவற்றையும் சிருஷ்டித்தது என்று சொன்னேன். அந்த கரம் நமக்கு, அந்த விரல்கள் நமக்கு நியாயப்பிரமாண சத்தியத்தை எழுதி கொடுத்தது என்று சொன்னேன். அந்த விரல்கள் நமக்குள் இருந்து பிசாசுகளை விரட்டும் என்று சொன்னேன். அந்த விரல்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நியாய தீர்ப்பை மாற்றி ரட்சிப்பை கொடுக்கும் என்று சொன்னேன். அந்த விரல்கள் தேவனுக்கு பிரியமில்லாத ராஜ்யங்களையும் ராஜாக்களையும் தள்ளும் என்று சொன்னேன். ஹல்லேலூயா. தேவன் அந்த வார்த்தையை இனிவரும் நாட்களை உறுதிப்படுத்துவார். திருச்சபையில் தான் தேவன் தன்னுடைய கரத்தை வைத்திருக்கிறார். குறிப்பாக போதகர் ஐயாவுக்கு பர்த்டே 66வது பிறந்தநாள் அன்று நானும் அவரை ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவரிடத்தில் கேட்ட, ஆண்டவரே, இந்த திருச்சபைக்கும் இந்த ஊழியருக்கும் என்ன வார்த்தை வைத்திருக்கிறீர் என்று சொல்லும்போது ஏசாயா 66ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை கர்த்தர் காண்பித்தார். அதை இன்றைக்கு தியானிக்க போகிறோம். ஏசாயா 66:14 எடுத்தவர்கள் வாசியுங்கள். நீங்கள் அதை காணும் போது உங்கள் இருதயம் மகிழ்ந்து உங்கள் எலும்புகள் பசும் புல்லை போல செழிக்கும். அப்பொழுது கர்த்தருடைய ஊழியக்காரரிடத்தில் அவருடைய கரமும் அவருடைய சத்துருக்களிடத்தில் அவருடைய சினமும் அறியப்படும். ஆமென். கர்த்தர் பேசுவாராக. இந்த வசனத்தை இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் வாசித்திருக்கீங்க? உங்க வலது கை உயர்த்துங்க. 1 2 பேர் வாசித்திருக்கீங்க. 3 பேர். ஓ, பிரைஸ் தி லார்ட். நீங்கள் அதை காணும்போது, எதை காணும்போது? அடுத்த கேள்வி வருதுல. நீங்க அதை பார்க்கும் போதுங்க, ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார், நீங்கள் அதை காணும்போது உங்கள் இருதயம் மகிழும், உங்கள் எலும்புகள் பசுப்புல்லை போல் செடிக்கும். அப்பொழுது கர்த்தருடைய ஊழியக்காரரிடத்தில் அவருடைய கரமும் அவருடைய சத்துருக்களிடத்தில் அவருடைய சினமும் அறியப்படும். ஏதோ ஒன்று நீங்க பார்க்கும்போது உங்க இருதயத்தில் ஒரு மகிழ்ச்சி வரும். ஏதோ ஒன்று பார்க்கும்போது உங்கள் எலும்புகள் செழிக்கும். எதை? அதுக்கு முந்தின வசனம் சொல்லுது, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் தேற்றுவதை நீங்கள் காணும்போது. அல்லேலூயா. இப்ப எதை பார்க்கிறோம்? தேவன் ஒரு மனிதனை, ஒரு சபையை ஒரு தாய் தேற்றுவது போல தேற்றும் பொழுது, அதை நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன நடக்கும் தெரியுமா? உங்கள் இருதயம் மகிழும். ஆண்டவர் உங்கள் சபையை தேற்ற போகிறார். எத்தனை பேர் நம்பர் செய்கிறீங்க? ஆண்டவர் உங்களை தேற்றுவார். நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். எது எருசலேம்? இதுதான் எருசலேம். இங்கு கர்த்தர் உங்களை கொண்டு வந்து உங்களை தேற்றுவார். கோடிகள் தேற்றரவு இல்லாமல் இந்த சுற்றி இருக்குங்க பாண்டிச்சேரியில். ஒரு மனிதனுக்கு சரியான நேரத்தில் சத்தியம் செல்லாவிட்டால் கொலைகள் நடக்கிறது. சரியான நேரத்தில் சத்தியம் செல்லாவிட்டால் போதைக்கு அடிமையாகிறான். சரியான நேரத்தில் சத்தியம் செல்லாவிட்டால் விபச்சாரத்துக்கு போய் விடுகிறான். சரியான நேரத்தில் சத்தியம் போகாவிட்டால் திருட்டுக்கு போய் விடுகிறான். அவனை தேற்றுவதற்கு தேவனுடைய மனிதர்கள் இல்லை. என் வாழ்க்கையில் நடந்த சில அனுபவங்களை நினைத்த கண்ணீர் கலங்குது. ஐயாவும் நானும் இங்கே ஒரு கம்பெனியில் ஒன்றா வேலை செஞ்சுட்டு இருந்தோம். ஆண்டவர் சொன்னார், உன் ஊழியத்தின் பாதை இப்படி இருக்கும் என்று. ஆகவே அவர் எனக்கு என்ன சொன்னாரோ செய்து கொண்டிருக்கிறேன். ஐயாவும் அதே மாதிரி தேவன் சொன்னதை இன்றைக்கு வரைக்கும் செய்து கொண்டிருக்கிறார். அப்படி நான் ஊழியம் செய்த போது என்னோட கூட
அந்த ஆர்எஃப்டில் வேலை செய்து கொண்டிருந்தார் ஒரு நண்பர். அவர் ஒரு முறை என்னிடத்தில் வந்து ஒரு காரியத்தை சொன்னார். என் குடும்பத்தில் இப்படி ஒரு காரியம் நடந்தது, அதனாலே ஒருவரை நான் கொலை செய்ய போகிறேன், அதற்காக நான் எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணிவிட்டேன். ஏதோ ஒன்று உன்னிடத்தில் பேசும்படி சொல்லுகிறது, என்னன்னு எனக்கு தெரியல, உனக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது, நீ வேற சாமி கும்பிடுறவன், நான் வேற சாமி கும்பிடுறவன், என்ன ஏதோ ஒன்று இதை உன்கிட்ட சொல்லுன்னு சொல்லுது. அதனால நான் இதை சொல்றேன், ஆனால் உன் புத்திமதி எனக்கு ஒன்றும் வேணாம், நான் சொல்றதை மட்டும் நீ கேட்டுக்கோ அப்படின்னார். அதுக்கு எதுக்கு என்கிட்ட வந்து சொல்லணும், நான் எதுவுமே சொல்லக்கூடாது நீ சொல்ற. இல்லப்பா, என் வாழ்க்கையில் இப்படி ஒரு துரோகம் ஒருத்தன் பண்ணிட்டான், அவனை இன்னைக்கு நைட்டு முடிக்க போறேன், எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி விட்டேன். நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், இதை வந்து நீங்க தான் சொல்ல வச்சதுனால தான் என்கிட்ட வந்திருக்கிறாரு இல்லையா? ஆனா இவர் ஒரு கண்டிஷன் போடுறாரு, நீ எனக்கு எந்த புத்திமதியும் சொல்லக்கூடாது. அப்ப கர்த்தரிடத்தில் கேட்டேன், ஆண்டவரே இவரை எப்படி ஆற்றுவது, இவர் கோபத்தைன்னு எனக்கு தெரியல, இவருக்குள் இருக்கிற அந்த வெறியை எப்படி நீக்குவதுன்னு தெரியல, நீங்க தான் இவரை தேற்ற முடியும், இவரை அமைதிப்படுத்த முடியும், எனக்கு தெரியலன்னு சொன்னேன். நீ ஒன்றும் பேசாதன்னு திரும்பினாரு. ஒரே ஒரு வார்த்தை கர்த்தரின் காதுகளில் போட்டார், நீங்கள் செய்வது உங்கள் முழு குடும்பத்துக்கும் சாபத்தை கொண்டு வரும் என்று சொன்னேன். சாபமா அப்படின்னா என்ன கேட்டார். நீங்கள் செய்கிற தவறு உங்களுக்கு மட்டுமல்ல, உங்கள் சந்ததியும் பாதிக்கும், உன் பிள்ளையை பாதிக்கும், உன் பேர பிள்ளையை பாதிக்கும். அவ்வளவுதான். உடனே வந்தார், என் மகனுக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு அழ ஆரம்பித்தார். ஏன் என்று கேட்டேன். ஏற்கனவே இப்படி ஒரு தவறை நான் செய்தேன் என்று சொன்னார். அப்பொழுதுதான் கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு கொடுத்தேன். சரியான நேரத்தில் தேவனுடைய வார்த்தை என் மூலம் கிருபையாய் கர்த்தர் கொடுத்தார். அந்த மனிதர் தன்னுடைய சகல திட்டங்களை மாற்றிக்கொண்டார். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இந்த எருசலேமிலே தேற்றப்பட ஒரு கூட்டம் அங்கு ஆயத்தமாக இருக்கிறது. இந்த எருசலேமின் மூலம் அநேகருடைய கோபத்தை, எரிச்சலை, பாவத்தை அகற்ற என் தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இந்த எருசலேம் அநேகரை தேற்ற போகிறது, அதற்குள் உன்னை கொண்டு வந்து உன்னை தேற்றிக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் தேற்றப்படுவது மாத்திரமல்ல, அநேகர் தேற்றப்பட நீங்கள் கிரியை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அடிக்கடி அந்திரேயாவை குறித்து யோசித்து பார்ப்பேன். அவர் பெரிய பிரசங்கம் பண்ணினதா வேதத்தில் ஒன்றும் இல்லை, அவர் பெரிய நிருபங்களை எழுதினதா என்னால் பார்க்க முடியவில்லை, அவர் சுவிசேஷ ஊழியத்தை செய்ததை என்னால் பார்க்க முடியவில்லை. அதனால் அந்த அந்திரேயா என்பவர் பேதுருவை கொஞ்சம் வந்து பாருப்பா, உனக்கு ஒரு ஆறுதலா இருக்கும். ஒருவரை பார்த்தேன், எனக்கு ரொம்ப ஆறுதலா இருந்துச்சு, நீ வா என்று கூப்பிட்டு கொண்டு வருகிறார். வாசிங்கள் அந்த வசனத்தை. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். அவர் வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தை கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள். அப்பொழுது ஏறக்குறைய 10 மணி வேளையாய் இருந்தது. யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற 2 பேரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா என்பவன். அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். பின்பு அவனை இயேசுவினிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். என்ன பண்ண? இயேசுவனை கூட்டிக் கொண்டு வந்தான். இன்னைக்கு இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்த கர்த்தர் சொல்கிறார், நீ பேதுரு ஊழியம் செய்யறதை விட முதலாவது அந்திரேயா ஊழியத்தை செய். எத்தனை பேர் நான் அந்திரேயா ஊழியத்தை செய்ய போறேன்? கொஞ்சம் வலதுகையை உயர்த்துங்களேன். அடுத்த வாரம் இந்த ஆலயத்துக்கு வரும்பொழுது ஒருவருக்காவது வந்து பாருங்கள் என்று ஒரு வார்த்தையை சொல்லுவேன். பயந்துட்டாங்க ஒரு சிலர், கையோட கூட்டிட்டு வாங்கன்னு. முதல்ல வந்து பாருங்க ஐயா, நான் தேற்றப்படுவது போல உங்களையும் தேற்ற ஒரு எருசலேம் அங்கு ஆயத்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்புங்க. ஆண்டவரே, என்னையும் ஒரு அந்திரேவாய் மாற்றும் அப்பா.
அந்திரேயவாய் நீங்கள் முதல்ல இருந்தால் தான் அதுக்கப்புறம் பேதுருவாய் நீங்கள் மாற முடியும். பேதுருவாய் இருந்தால் தான் அப்புறம் பவுலாய் மாற முடியும். பவுலா இருந்தீங்கன்னா நீங்கள் இயேசுவா மாறிடலாம். அல்லேலூயா. ஸ்டெப் பை ஸ்டெப், ஸ்டெப் பை ஸ்டெப் ஆண்டவர் கொண்டு போவார் உங்களை. இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகி நம்மை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் தேற்றப்படும் இடத்திற்கு வந்திருக்கிறீர்கள். ஆண்டவர் தேற்றும் போது அது எப்படி இருக்கும் என்று ஏசியா தீர்க்கன் சொல்கிறார், உங்கள் இருதயம் மகிழும்படியாய் சில காரியங்களை செய்வேன். அந்த காரியம் செய்வதற்கு உங்கள் சரீரத்தில் பசும்பொல்லை போல செழிக்கும், உன் எலும்புகள் செழிக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். தேவன் இந்த தேவாலயத்திற்குள் எருசலேமுக்கு வரும்பொழுது உங்கள் சரீர பிரகாரமான வாழ்க்கையும் செழிக்கப்படுவார். உங்கள் இருதயத்தையும் ஆத்மாவையும் மகிழ்ச்சியாக்குவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு வசனம் ஏசாயா 58:11. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி, ஆராதனை பாடல பாடினீங்க இல்லையா? கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சி, இப்ப அப்படித்தானே போயிட்டு இருக்கு ஏப்ரல் மாசம், மகா வறட்சியான காலத்தில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரொற்றை போலவும் இருப்பார். வெயில்ல காஞ்சி கிடக்கிற மாதிரி பாவத்தில் சாபத்தில் சுட்டெரிக்கப்படுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. அந்த கூட்டம் உங்க பக்கத்தில் வரும்பொழுது அவர்கள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்திற்குள் வந்தது போல இருப்பார்கள். அநேகர், ஐயா என் பாவத்தை விடுதலை பண்ண எனக்கு வழி தெரியல, சாபத்தை முறிக்க வழி தெரியல, இந்த குணம் மாறுறதுக்கு வழி தெரியல, என் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, நெருப்புல இருக்கிற மாதிரி இருக்குது, அக்கினியில் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு உங்க கிட்ட வரும்பொழுது கர்த்தர் உங்களை நீர் பாய்ச்சலான தோட்டமாய் மாற்றுவார். அதற்குத்தான் இந்த எருசலேமுக்கு உங்களை கூட்டிக் கொண்டு வருகிறார். உங்கள் வாழ்க்கையிலே அந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறார், உங்களுக்கு அந்த செழிப்பை கொடுக்கிறார். அது எப்படி கொடுக்கிறார் என்றால், அந்த வசனத்தின் கடைசி பகுதி ஏசாயா 66:14, உங்கள் ஊழியக்காரர் மேல் அவருடைய கரம் இருக்கும், அவருடைய சத்துருக்களின் மேல் அவர் சினம் இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்றாரு, நீ எனக்கு ஊழியம் செய்வாய். நமக்கு ஒரு ஊழியக்காரர் ஐயா, போதகர் ஐயா கொடுத்திருக்கிறார். அவர் மாத்திரம் ஊழியக்காரர் அல்ல, அந்திரேயா ஊழிய செய்றாங்களே, வந்து பார் வந்து பார் வந்து பார், அநேகர் அழைத்து கொண்டு வருகிறீர்களே, உங்களையும் கர்த்தர் ஊழியக்காரராக தான் பார்க்கிறார். ஐயா மெய்ப்பராயிருக்கிறார். இன்றைக்கு நீங்க சொல்றாங்க நிறைய சபைகளில் ஒரு காரியம், எங்க பாஸ்டரே ஆத்ம ஆதாயம் பண்ணிடுவாரு, எங்க பாஸ்டரே எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வந்துடுவாரு, எங்க பாஸ்டரே ஊழியம் செஞ்சுக்குவாரு, அவர் தான் ஊழியக்காரர் என்று தேவ ஜனங்கள் ஊழியம் செய்யாமல் இருக்கிறார்கள். ஆனால் போதகர் ஐயா உங்களுக்காய் திறப்பலை நின்று மோசை போல ஜெபம் பண்ணி கொண்டு இருப்பார். நீங்கள் தான் யோசுவாவை போல கிரியை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அநேக நேரங்கள் நாம் கிரியை செய்ய தவறும் பொழுதுதான் தேவனுடைய ஆற்று வல்லமை தேசங்களுக்குள் கடந்து போகவில்லை. இந்த வசனம் சொல்லுது, என் ஊழியக்காரர் மேல் என் கரம் இருக்கும், உங்கள் மேல் கர்த்தருடைய கரம் இருக்கும். நம்புறீங்களா? பாருங்க, கர்த்தருடைய கரம் ஒரு மனிதன் மேல் இருக்கும் பொழுது அவன் வாழ்க்கையில் வருகிற ஆசீர்வாதங்கள் மகிமையான ஆசீர்வாதங்கள். நம்முடைய கர்த்தருடைய கரத்தை குறித்து வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய கரம் தான் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தது, அவருடைய விரல்கள் தான் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தது என்று வேதம் சொல்கிறது. ஒரு வசனத்தை நீங்கள் வாசிக்கும்படி விரும்புகிறேன். பிரைஸ் தி லார்ட். சங்கீதங்களின் புஸ்தகத்திலும் சரி, தேவனுடைய கரம் 95:5 ஒருவர் வாசிங்க. சங்கீதம் 95:5. மற்றொருவர் ஏசாயா 66:2 வாசிங்க. சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார், வெட்டாந்தரையையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று. அவருடைய கரம் தான் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தது, வெட்டாந்தரையமானாலும் சமுத்திரமானாலும். பாருங்க 2ஆம் வசனம் வாசிங்க. 66:2 ஏசாயா. என்னுடைய கரம் இவைகளெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளையெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன். பாருங்கள், கர்த்தருடைய கரம் தான் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தது. அந்த கரம்
உங்கள் மேல் வந்து அமரப்போகிறது. நிறைய நேரம் நம்ம அதை நினைக்கிறதில்ல. என் மேல கடவுளுடைய கரம் இருக்கிறது என்ற உணர்வு அநேகருக்கு இல்லை. எப்பொழுது உங்கள் மேல் கர்த்தருடைய கரமும் கர்த்தருடைய விரலோ வந்து அமரும் என்றால், என்றைக்கு இயேசுவே நீர்தான் என் இரட்சகர், உம்முடைய இரத்தத்தினால் என் பாவத்தை கழுவும், நீரே என் ஆண்டவர், நீரே என் இரட்சகர், உம்மை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று நீங்கள் அவர் ஏற்றுக்கொண்டு ஜெபம் பண்ணும் பொழுது அவர் உங்கள் இருதயத்திற்குள் வந்து தங்குகிறார். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடின்னு சொன்னவர் உங்களுடைய குட்டி இருதயத்திற்குள் வந்து தங்குகிறார். அவர் தங்கும் பொழுது ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அவருடைய கரம் உங்கள் மேல் வந்து அமரும். ஹல்லேலூயா. அவருடைய கரம் உங்கள் மேல் அமரும் பொழுது உங்களுக்குள்ளும் சிருஷ்டிக்கும் வல்லமை இறங்கிக் கொண்டே இருக்கும். நிறைய நான் நினைக்கிறேன், சில ஊழியக்காரர்களை பார்க்கும்போது இவங்க விசேஷத்தை வரம் பெற்றவங்க, அதனால தான் இவ்வளவு அற்புதம் நடக்குது. இல்லை இல்லை இல்லை, நம்முடைய தேவன் பட்சாபாதம் உள்ள தேவன் அல்ல. படித்தவர்களையும் பயன்படுத்துவார், படிக்காதவர்களையும் பயன்படுத்துவார், ஏழையும் பயன்படுத்துவார், பணக்காரனையும் பயன்படுத்துவார். அவர்களை கொண்டு அந்த வல்லமையான வெளிப்பாடு இருக்கிறதுனால உங்களை கொண்டும் கர்த்தர் செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? தேவனுடைய நாம மகிமைக்கு சாட்சியா சொல்றேன். தேவன் என்னை பிரபலியமான ஊழியத்துக்கு பெரிய பெரிய விளம்பரத்தோடு ஊழியம் செய்ய அனுமதிக்கவில்லை. ஏறக்குறைய 35 வருடங்களுக்கு மேலாய் நான் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறேன். ஆனால் பல அற்புதங்களை என் கண்களினாலே நான் பார்த்திருக்கிறேன். அதில் என்னால் மறக்க முடியாத ஒரு அனுபவம், என்மேல் தேவனுடைய கரம் இருந்ததை என்னால் உணர முடிந்தது. ஒரு வாலிப மகன் 23, 24 வயது இருக்கும், 2 வீலர் ஆக்சிடென்ட்ல முற்றிலும் நிலை குலைந்து சீர்குலைந்து போன அவனுடைய உடலை எடுத்து வந்து அவர்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவர்கள் கடைசியில் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டான். அவன் மூளையில் அறுவை சிகிச்சை நடக்கும்போது டாக்டருங்க சொல்றாங்க, இவனுடைய எல்லா உறுப்புகளும் நல்லா இருக்கு, மூளை சிதைந்து விட்டது, எங்களுடைய ஆபரேஷன் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இனிமேல் இவனை ரிவைவ் பண்ண முடியாது, இவனுடைய உறுப்புகளை தானம் செய்யுங்கள், இதில் கையெழுப்பம் விடுங்கள் என்று சொல்லி அவனுடைய தாயின் இடத்துல ஃபார்ம் நீட்டி கையெழுத்து கேட்கிறாங்க. பெற்ற தாய்க்கு விருப்பம் இல்லை. நாளைக்கு போடுறேன், நாளைக்கு 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 என்று இப்படியே வாரங்கள் கடத்தி 1 மாதம் ஆகிவிட்டது. அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறான். அவனுடைய சகோதரி ஒரு முறை என் கூட்டத்திற்கு வந்திருந்தாங்க. அன்றைக்கு இயேசுவின் உயிர்த்தெழுதலின் வல்லமை, இது மாதிரி ஈஸ்டர் முடிந்த சில நாட்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். அப்பொழுது சொன்னேன், இயேசு கிறிஸ்துவின் கரம் சிருஷ்டிக்கும் கரம், மரித்ததை உயிரோடு எழுப்பும் ஒரு கரம். அவர் இன்றும் உயிரோடு தான் இருக்கிறார். ஏதோ நாங்கள் நம்பிக்கைக்கு மாத்திரமல்ல, இது உண்மை, இது சத்தியம், இது சாத்தியம் என்று சொன்னேன். உடனே அந்த பகல் ஜெபத்துக்கு வந்தார். சின்ன சபை தான், பெரிய சபைலாம் கிடையாது. கரங்களை வைத்து நான் கேட்டேன், என்ன உனக்கு ஜெபிக்கணுமா அப்படின்னு கேட்டேன். என்னுடைய சகோதரனுக்கு உடல் சரியில்லை என்று சொன்னார். அவ்வளவுதான். நான் ஜெபம் பண்ணினேன், ஆண்டவரே நீர் சிருஷ்டிக்கும் வல்லமையுள்ள தேவன், அந்த மகன் எங்கே இருந்தாலும் சரி, இந்த மகளுடைய விசுவாசத்தையும் கண்ணீரையும் பாரும், இப்பொழுதே உம்முடைய கரம் அந்த மகன் மேல் அமரணும் என்று சொல்லி ஜெபித்தேன். நான் ஜெபம் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஜெபம் பண்ணிட்டு போயிட்டேன். அடுத்த நாள் என் வீட்டிற்கு என் நண்பர் ஒருவர் இங்கே வந்திருக்கிறார், பிரதர் பிரான்சிஸ், பாட்டு கூட பாடியிருக்கிறார். அவர் ஒரு காரை எடுத்துகிட்டு வந்து நின்றுட்டார். அவர் சொன்னார், பிரதர் அந்த ஆஸ்பத்திரிக்கு நம்ம இம்மிடியேட்டாக போகணுமா, அந்த சகோதரன் இவங்க சொன்ன ஆளு நேற்று நைட்டு 8:45 உயிரோடு எழும்பிட்டாராம், கை கால்லாம் அசைய ஆரம்பிச்சிருச்சு, கண்ணை திறக்கிறாங்களாம், உடனே வாங்கன்னார். எந்த ஆள், எங்கே நடந்துச்சு, எனக்கு ஒன்றுமே புரியல. அப்பொழுது எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு போகிறேன். சென்னை ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலில் போகும் பொழுது உள்ளே பார்த்தால் அந்த பையனை படுக்க வைத்திருந்தார்கள். கையில் கால்கள் எல்லாம் எலும்பு மாதிரி நரம்பு மாதிரி இருக்கிறது. அந்த கட்டிலில் வைத்து கட்டி வைத்திருந்தார். என்ன, ஏன் இப்படி கட்டி வச்சிருக்கீங்க கேட்டேன். சார் இது மெடிக்கல் சயின்ஸில் ஒரு மிரக்கல், இவன் போயிட்டான், ஆனால் பாருங்கள் நேற்று இரவு ஒரு அசைவு வந்தது, கண்ணை திறந்து பார்த்தான், உடனே டாக்டருங்க இந்த கழுத்துக்கு கீழே தொலை போட்டு உணவு அனுப்பி பார்க்கலாம் அனுப்பினார்கள், ரிவைவ் ஆயிட்டாரு. ஹல்லேலூயா. இவர் இப்பொழுது கையை காலாட்டி கீழே விழுந்துட்டாருன்னா எலும்பு முறிஞ்சிருச்சுன்னா எங்களுக்கு ரொம்ப கஷ்டம், அதனால தான் இவரை நாங்கள் கட்டி வைத்திருக்கிறோம் என்று சொன்னார். எனக்கே அன்றுதான், ஆண்டவரே
சாதாரண மனிதர்களுடைய ஜெபத்தையும் கேட்டு உம்முடைய சிருஷ்டிக்கும் வல்லமையை அனுப்புகிறீரே. பாருங்க, அந்த அம்மா என்னை பார்த்து சொன்னாங்க, ஐயா என் பிள்ளை எப்படி இருந்தான்னு எனக்கு தெரியும் ஐயா, நீ ஜெபம் பண்ண, நீ என் பிள்ளை மேல என்னைய தடவுங்க ஐயா அப்படின்னாங்க. இயேசுவின் நாமத்தில் இந்த சரீரம் பூரண சுகமடையட்டும் என்று நான் ஜெபம் பண்ணிவிட்டு வந்து விட்டேன். சில வாரங்களுக்கு பின்பு இது மாதிரி ஒரு திருச்சபையில் நான் பைபிள் ஸ்டடி எடுத்துக்கொண்டு இருக்கிறேன். அது அந்த சபையில் கொஞ்சம் பீடம் பெருசாக இருக்கும், 3-4 ஸ்டெப்பு. டக்கு டக்குன்னு ஒரு தம்பி உள்ளே வந்து ஃப்ரண்ட் ரோவில் உக்காந்தான். எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதுன்னு அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தேன். முடிந்த உடனே நேராக வந்து என் கையை பிடிச்சா. பேச முடியல, ஏன்னா இங்கெல்லாம் சர்ஜரி பண்ணதுனால பிளேட்டு வச்சிருக்கிறாங்க. என்னை பார்த்து சொன்னான், நீ ஹாஸ்பிட்டலுக்கு வந்தியே, எனக்கு ஜெபம் பண்ணியே அது நாதான்னு சொல்லி சட்டை பட்டனெல்லாம் கைட்டுட்டு உள்ள பெரிய சிலுவையை செஞ்சு உள்ளே போட்டுட்டு வந்திருக்கிறான். இதை எடுத்து காமிக்கிறான். நான் சொன்னேன், இப்போ ஞாபகம் இருக்குப்பா, என் பேர் விவேக்கு, நீங்கள் வந்து ஜெபம் பண்ணீங்க, கடவுள் எனக்கு சுகம் கொடுத்துட்டாரு அப்படின்னு எனக்கு கையை பிடிச்சிக்கிட்டு வெளியே வந்தான். அந்த சர்ச்சுக்கு வெளியில் ஒரு பல்சர்னு ஒரு பைக் இருந்தது. இந்த பைக்கை நான் தான் ஓட்டிட்டு வந்தேன். தேவஜனமே, உங்களுக்குள் சிருஷ்டிக்கும் தேவனுடைய கரம் இருக்கிறது, மறந்து போகாதிருங்கள். இந்த திருச்சபையில் வந்திருக்கிற தேவ ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், உன்மேல் என் கரம் இருக்கிறது. ஒரே ஒரு கண்டிஷன், அவருக்கு ஊழியம் செய்யுங்க. சின்ன ஊழியமோ பெரிய ஊழியமோ ஆத்துமாக்களை தேவ மந்தைக்குள் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரே நோக்கம். ஹல்லேலூயா. நமக்கு தெரியாது எப்ப நமக்கு மரணம் வரும் தெரியுமா? இதே ஆர்எஃப்ல இன்னொரு சம்பவம் நடந்தது. நான் இன்னைக்கு தெரியல ஆண்டவர் ஏன் அதை சொல்றாரு. அவர் ஒரு எலக்ட்ரிக்கல் இருந்த ஒரு இன்ஜினியர் தான். அன்று இரவு ஐயா கிட்ட பேசுற மாதிரி அவர்கிட்ட நான் பேசி கொண்டு இருந்தேன். அவர் ஒரு ஐதீகமான குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் கேலியை கண்டார், எப்போதுமே ஜோக்கா பேசுவார். அவர்கிட்ட நான் பேசி கொண்டு இருந்தபோது திடீரென்று என்ன சொல்றாரு உங்க ஆண்டவர் அப்படின்னு கேட்டாரு. எங்க ஆண்டவரா? நீங்க அவரை ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்றாரு அப்படின்னு. ஏன் நான் அவரை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு கேட்டாரு. அவர் ஒருவர் தான் உங்களுக்காக எனக்காக சிலுவையில் ரத்தத்தை சிந்தினவர். நம்முடைய பாவத்துக்கு பரிகாரம் பண்ணினவர் ஒருவர் தான். நம்முடைய சாபத்துக்கு சாபமான சிலுவையை முள்முடி ஏற்று பரிகாரம் பண்ணினவர் அவர்தான். நம்முடைய வியாதிக்கு தழும்புகளை ஏற்றுக்கொண்டு பரிகாரம் பண்ணினவர் அவர்தான். நம்முடைய நித்திய ஜீவன் சொர்க்கத்துக்கு சேர்வதற்கு தன் ஜீவனை கொடுத்து பரிகாரம் பண்ணினவர் அவர்தான் என்று சொன்னேன். அவ்வளவுதான் சொன்னேன். ரொம்ப பெரிய பிரசங்கெல்லாம் பண்ணல. பாப்பா நிறுத்துப்பா, இந்த தெய்வம் எனக்கு பரிகாரம் பண்ணுச்சா? இது ஏதோ எல்லாம் மத பிரச்சாரம் பண்ணுவாங்கல்ல நினைச்சேன். இது எனக்கு உயிர் கொடுத்த தெய்வமா எனக்கு அப்படின்னு கேட்டார். ஆமா உனக்கு. அப்ப என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டா, இன்னைக்கும் அந்த கேள்வி என்னை நடுங்க வைத்து இருக்கிறது. இவ்வளவு ஒரு மகிமையான இந்த செய்திய உங்க ஆளுங்க சரியாவே சொல்ல மாட்டாங்களேப்பா. இது ரொம்ப எமர்ஜென்சியான விஷயமாச்சே, எல்லாருக்கும் போய் சொல்லணுமே, ஏன் உங்க ஆளுங்க இப்படி உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னு என்னை பார்த்து கேட்டேன். எனக்கு அந்த கேள்வி ஏறக்குறைய 89 நினைக்கிறேன் அது நடந்த சம்பவம். 89னா ஏறக்குறைய 35 வருடங்களுக்கு முன்பதா. இல்ல எல்லாம் பண்றாங்க. இல்லையப்பா இல்லையப்பா, நீ சொல்ற மாதிரி யாருமே எனக்கு சொல்லலையப்பா இன்னைக்கு வரைக்கும். இந்த உண்மையான செய்தியை எல்லா இடத்துக்கும் சொல்லணுமே. ஐயா இருந்த பிஸ்கட் பிளான்ட்களுடைய வாசப்படியில் இது நடந்துகிட்டு இருக்கு இந்த பேச்சு. ஐயா உள்ள அவங்க கமர்ஷியல் டிபார்ட்மெண்ட்ல இருந்தாங்க. உடனே இன்னைக்கு கூட தாமதம் இல்லை, இன்னைக்கே இயேசு பகவானை யார் ஏற்றுக்கொள்றாங்களோ அவங்க பாவங்களை மன்னிக்கிறார், அவரை தேற்றுகிறார். இப்ப எனக்கு கிடைப்பாரா? நீ கூப்பிட்டால் அவர் வந்து விடுவார். எனக்கு வேணும் சொன்னாரு. நானும் டியூட்டி முடிஞ்சு வந்துட்டேன். இது நடந்து 3ஆம் நாள் திரும்பியும் அதே கம்பெனிக்குள்ள நுழைகிறேன். அந்த சகோதரருடைய போட்டோ போட்டு மாலை தொங்க விட்டு இருந்தாங்க. உடைந்து போனேன். ஐயோ இவருக்கு என்ன ஆச்சு? இல்ல இவர் ஒரு பாய்லர் ஆக்சிடென்ட்ல வேற ஒரு கம்பெனிக்கு போனவர் விபத்தில் சிக்கி உயிரிழந்து விட்டார். அன்றைக்கு தான் நினைச்சேன்,
நான் அந்த நாளை மிஸ் பண்ணியிருந்தேன்னா இந்த ஆத்மா தேவனை விட்டு விலகி இருக்கும். இன்னைக்கு கூட கர்த்தர் சொல்றார், வெளியேற பெற்ற தேவனுடைய கரம் உங்கள் மேல் இருக்கிறது, தேவன் கொடுத்த வார்த்தை இருக்கிறது, அதை சுமந்து கொண்டு போய் சொல்ல வேண்டிய மனிதர்களும் இருக்கிறார்கள். நாம் தடைப்பட்டு நின்று கொண்டிருக்கிறோம். இந்த ஆரம்பத்தில் இந்த 2 காரியம் என் இருதயத்தை அசைத்த காரியங்கள். எத்தனை வருடங்களானால் பசுமரத்தாணி போல மறுபடியும் என்னை என்னை நினைவூட்டுக்கொண்டே இருக்கும். பிரியமானவர்களே, ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு சொல்லுகிறார், நீ தற்செயலா இங்க வரவில்லை, உன்னை தேற்றுவதற்காக நான் அழைத்து வந்திருக்கிறேன். என் கரம் உன்மேல் அமர்ந்திருக்கிறது, நீ என் ஊழியத்தை செய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்று ஆண்டவருடைய கரத்தில் சொல்றீங்க, ஆண்டவரே உம்முடைய கரம் என் மேல் இருப்பதற்காக ஸ்தோத்திரம், என்னை கொண்டு உம்முடைய சிருஷ்டிக்கும் வல்லமையை அனுப்ப போகிறீர், ஸ்தோத்திரம். சாதாரணமா போய் ஜெபம் பண்ணுவாங்க. சாதாரணமா என்ன பெரிய ஊழியக்காரை கொண்டு நடக்காதவைகள் உங்களை கொண்டு கர்த்தர் நடத்தி காண்பிப்பா. நம்புறீங்களா? நம்புறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனால் கூடாதவைகள் ஒன்றுமில்லை. பாருங்கள், தேவனுடைய கரம் உங்கள் மேல் இருந்தால் தேவனுடைய சிருஷ்டிக்கும் வல்லமை உங்கள் மூலம் வெளிப்படும். ஹல்லேலூயா. பாருங்கள், ஆகவே தான் சங்கீதம் 8:3 சொல்கிறது, அவருடைய விரல்கள் சகலவற்றையும் சிருஷ்டித்தது. ஏசாயா 66:2 சொல்கிறது, அவருடைய கரம் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தது. யோபு 12:9 அப்படித்தான் சொல்லுகிறது. யோபு 26:13 அப்படித்தான் சொல்லுகிறது. சங்கீதம் 95:5 அப்படித்தான் சொல்லுகிறது. ஏசாயா 41:20 அப்படித்தான் சொல்லுகிறது. தேவனுடைய கரம் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த கரம் உங்கள் மேலும் அமர்ந்திருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்கள், தேவனுடைய கரம் நம்மேல் இருக்கிறதை நம்மாலே உணர்வதில்லை. சில நேரங்கள் நமக்கே தெரியாது ஆண்டவருடைய கரம் என் மேல் இருக்கிறது. ஆனால் உங்கள் மேல் இருக்கிற தேவனுடைய கரம், அவருடைய விரல்களை பிசாசுக்கு தெரியும். ஹல்லேலூயா. மோசே தேவனுடைய பிள்ளைகளை விடுவிக்க எகிப்துக்குள் போகிறார். போய் பார்வோனுக்கு முன்பாக நிற்கிறார். ஆண்டவர் அதற்கு முன்பதாக மோசேயை தரிசன வெளிப்பாடு கொடுக்கிறார். ஒரே பர்வதத்தில் அவரை சந்திக்கிறார். மோசே தித்துவாயன் என்று சொல்லுகிறான். அப்பா, நீ என்னதான் உனக்கு வீக்னஸ் இருந்தாலும் அந்த பலவீனத்திற்குள்ளே நான் இருக்கிறேன், நீ போ என்று சொல்லுகிறா. அவன் சொல்றான், நான் தித்துவாயி, நான் போய் ஒரு ராஜா எப்படி பேசுறது? கீழே இருக்கிற தொழிலாளி கிட்ட பேசலாம், ராஜா கிட்ட போய் இஸ்ரவேலின் தேவன் என்னை அனுப்பினார்னா அவனை யார்ப்பா துரத்தி விடுன்னு சொல்லுவாங்களே. ஆனால் தேவன் என்ன தெரியுமா சொன்னாரு? நான் உன் வாயோடு இருப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் உங்கள் வாயை பலப்படுத்தும். ஹல்லேலூயா. மோசேக்குள் தேவன் நான் இருக்கிறேன் போன அனுப்புறாரு. மோசே போய் நின்று அற்புதம் செய்யறான். ஆனா மந்திரவாதிகளும் சேம் அதே அற்புதம் செய்யறாங்க. இன்னைக்கு ஒரு சிலர் சோர்ந்து போயிடுறாங்க. என்ன சோர்ந்து போறாங்கன்னா, எல்லாம் நம்ம சொல்ற மாதிரி தானங்க அவங்களும் சொல்றாங்க. நமக்கும் அங்க போனா சுகம் கிடைக்குதுன்றாங்க, அவங்களும் சுகம் கிடைக்குதுன்றாங்க. நம்ம இது செய்து அவங்களும் அதே செய்யறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, கடைசி நாளுக்குள் வந்துட்டீங்க, இனி நாம் வித்தியாசத்தை காண்பிக்கும் நாட்கள் வரப்போகிறது. ஏன் மோசே செய்வதை போல செய்து செய்து காலரை தூக்கிறோம். பார், மோசே மட்டுமா செஞ்சாரு? நானும் தான் செய்யறேன், நானும் தான் செய்யறேன், நானும் தான் செய்யறேன்னு. ஆனால் யாத்ராகம் 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் பாருங்கள், மோசே பேன்களை வரவழைக்கிறார், அவர்களால் கூடாமல் போயிற்று. வாசிங்க. அப்பொழுது மந்திரவாதிகள் பார்வோனை நோக்கி, இது தேவனுடைய விரல் என்றார்கள். ஆனாலும் கர்த்தர் சொல்லியிருந்தபடி பார்வோனுடைய இருதயம் கடினப்பட்டது, அவர்களுக்கு செவிகொடாமல் போனான். பாருங்க, மந்திரவாதிகள் சொல்றாங்க, எப்பா இது எங்களால முடியாது, இது தேவனுடைய விரல். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உங்களுக்கு விரோதமா எத்தனை பில்லி சொன்னிய மந்திரம் மாந்திரிகம் இருந்தாலும் இனிமேல் அது வாய்க்காது, வாய்க்காது. லூக்கா 10:19 இயேசு சொன்னார், சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்க மேல கரம் வந்து அமர்ந்துரும். அன்றைக்கு மோசேயை பார்த்து சொன்ன மாதிரி உங்களையும் பார்த்து சொல்லுவார்கள். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.
பாருங்கள், இன்றைக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், என் கரம் உன்மேல் அமரும் பொழுது பிசாசின் கிரிகள் வாய்க்காமல் போகும். நீங்க வீட்டுக்குள்ள போகும்போது சொல்லுங்க, கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்ததினால் பொல்லாத மந்திரவாதிகளுடைய தந்திரங்கள் இயேசுவின் நாமத்தினாலே சுட்டரிக்கப்படும், செயலிழக்கப்படும். பாருங்கள், தேவனுடைய கரம் நம்மில் இருக்கிறதை நாம் உணர்ந்து கொண்டிருக்க வேண்டும். பிரியமானவர்களே, மற்றொரு காரியத்தை நான் சொன்னேன் காலையில். தேவனுடைய விரல்கள், தேவனுடைய கரங்கள் தான் நம்முடைய நியாய பிரமாணத்தை நமக்கு எழுதி கொடுத்தது. யாத்ரா புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். உபாகமம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். தேவனுடைய கரம் தான் நமக்கு சத்தியத்தை, நியாய பிரமாணத்தை எழுதி கொடுத்தது. அல்லேலூயா. நிறைய பேர் இந்த பைபிளுக்கு நாங்கள் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த பைபிள் தேவனுடைய கரத்தினால் எழுதப்பட்டது. எல்லாம் சொன்ன, உங்க பைபிள் எடுத்து காமிங்க. இந்த வேதம் கையில் எடுத்துங்க வேதத்தை. இந்த வேதம் கர்த்தர் கரத்தினால் எழுதப்பட்டது, தேவனுடைய விரலினால் எழுதப்பட்டது. ஹல்லேலூயா. அப்ப இந்த வேதம் உங்க இருதயத்திற்குள் வந்துவிட்டால் தேவனுடைய விரல் வந்ததுக்கு அடையாளம், தேவனுடைய கரம் வந்ததுக்கு அடையாளம். பிசாசு வந்து இயேசுவை சோதிக்க வரான். 40 நாள் உபவாசம் போட்டுட்டு இருக்கிறாரு. அந்த நேரத்தில் வந்து பக்கத்தில் நின்று சோதிக்கிறான். அவனை கர்த்தர் எதை கொண்டு துரத்தினார்? தேவனுடைய வார்த்தையை கொண்டு துரத்தினார். தேவனுடைய வார்த்தை எதனால் எழுதப்பட்டது? தேவனுடைய விரலினால் எழுதப்பட்டது. ஆகவே தான் தேவனுடைய விரலினால் பிசாசை துரத்துகிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், இந்த நியாயப்பிரமாணத்தின்படி பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டதெல்லாம் இருக்கிறது. நான் காலையிலும் அதை சொன்னேன். ஒரு விபச்சார ஸ்திரீ கையுமையுமாய் பிடிக்கப்பட்டார். அவள் வருகிறார். எல்லாரும் கல்லால் அடித்து சாகடிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஏன் என்று கேட்டால், நீர் எழுதி கொடுத்த நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது, நீர் எழுதி கொடுத்த நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து அப்படியே பார்க்கிறார், தரையில் எழுதி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. ஏன் விரல்ல தரையில் எழுதுறாருன்னா, அந்த நியாயப்பிரமாணத்தை எழுதினதே இந்த விரல் தான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அந்த நியாயப்பிரமாணத்தை எழுதினதே இந்த விரல் தான். இந்த மகளுக்கு வர வேண்டிய தண்டனையை நான் சிலுவையில் ஏற்றுக்கொள்ள போகிறேன், இந்த மகளை மன்னித்து அனுப்புகிறேன். அல்லேலூயா. பாருங்கள், தேவனுடைய விரல் உங்கள் மத்தியில் இருக்கும்போது சத்தியம் மாத்திரம் வெளிப்படாது, கிருபையும் வெளிப்படும். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டிலே தேவனுடைய விரல் சத்தியத்தை வெளிப்படுத்தினது, புதிய ஏற்பாட்டில் கிருபையையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்தினது. நான் சொல்றது ஒருவேளை ஆழமா இருக்கலாம், உன் மனசுல பதிய வச்சுக்கோங்க. தேவனுடைய விரல் அதை செய்கிறது. இன்றைக்கும் கூட கர்த்தர் சொல்லுகிறார், அநேகருடைய இருதயத்தில் பிசாசு இரவும் பகலும் குற்றம் சுமத்துவான். நீ இப்படி பண்ணிட்டல, உனக்கு கடவுள் இருக்க மாட்டார் உன் கூட. நீ இதை செஞ்சிட்டல, இனிமேல் உனக்கு இது நடக்காது. இப்படி பல காரியங்கள் உங்கள் இருதயத்தில் எதிர்மறையா இருந்து கொண்டிருக்கும். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், என் கிருபையினால் உன் பாவத்தை மன்னித்து என் கரத்தை மறுபடி வைக்கிறேன். ஹல்லேலூயா. பாருங்கள், தேவனுடைய கரம் நம்முடைய வாழ்க்கையில தேவ பிரசன்னத்தின் கிருபையும் கொண்டு வந்து நம்ம எல்லா ஆபத்துக்களிலிருந்து விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. அதுக்கடுத்து ஒரு வார்த்தையை சொன்னேன், தேவனுடைய விரல்கள், தேவனுடைய கரம். வாசிங்க, தானியேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். தானியேல் 5:5 மற்றும் 24 வசனங்கள். அப்பொழுது அந்த கையுறுப்பு அவரால் அனுப்பப்பட்டு இந்த எழுத்து எழுதப்பட்டது. எழுதப்பட்ட எழுத்து என்னவென்றால், மெனே மெனே தெக்கேல் உப்பாசின் என்பதே. இந்த வசனத்தின் அர்த்தமாவது, மெனே என்பதற்கு தேவன் உன் ராஜ்யத்தை மட்டிட்டு அதற்கு முடிவுண்டாக்கினார் என்றும், தெக்கேல் என்பதற்கு நீ தராசிலே நெருக்கப்பட்டு குறையை காணப்பட்டாய் என்றும், பெரேஸ் என்பதற்கு உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பெர்சியருக்கும் கொடுக்கப்பட்டது என்றும் அர்த்தமாம் என்றான். பாருங்கள், இங்க ஒரு ராஜா தேவனுக்கு விரோதமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற பரிசுத்தத்தை கொண்டு வந்து தன்னுடைய மறுமணியாட்டிகள் வைப்பாடி கொண்டு கூட மது அருந்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய சினம் வெளிப்படுகிறது. அல்லேலூயா.
நான் சொன்ன பார்த்தீங்களா, ஏசாயா 66:14 ஊழியக்காரர் மேல் என் கரம் இருக்கும், அவருடைய சத்துருக்களின் மேல் சினம் இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, அந்த ராஜா அந்த காரியத்தை செய்யும் போதே கரங்கள் எழுதுகிறது. ஹல்லேலூயா. மெனே மெனே தெக்கேல் உபாசின், கர்த்தர் உன்னை தள்ள போகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட உங்களுக்குள் இருக்கிற தேவ கரம் தேசத்துக்காக கிரியை செய்யும். நம்புறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? என் மேல் இருக்கிற தேவனுடைய கரம் எனக்கு விரோதமான சத்துருக்களுக்கு நேராக வெளிப்பட போகிறது. நீங்க ஜெபம் பண்ணணும். பாருங்கள், என்று அந்த ராஜா அந்த தவறான காரியத்தை செய்யும் பொழுது தேவன் தன் விரலினால் எழுதி காண்பிக்கிறார். தானியேல் அதற்கு அர்த்தம் சொல்லுகிறார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. உடனே எனக்கு அந்த ராஜா மேல கொஞ்சம் ஒரு அதிர்ச்சி. எனக்கு என்னன்னா, எப்பா உன் ராஜ்யம் தள்ளப்பட போது, உன் கதை முடிஞ்சதுன்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா அவனுக்கு சொல்றேன்னு வாக்கு கொடுத்த கிஃப்ட் எல்லாம் கொடுக்குறான். நல்ல ராஜா தானே. தானியேல் கிட்ட சொல்றாரு, இந்த வார்த்தைக்கு அர்த்தத்தை சொல்லுங்க, ஒரு விரல் எழுதிட்டு போச்சே, இதுக்கு என்ன மீனிங் சொல்லுங்கன்னா தானியேல் போய் சொல்றாரு. சொல்லிட்டு சொல்றாரு, முடிஞ்சு போச்சு பாவம் மேட்ரு அப்படின்னு சொல்றாரு. உடனே நீ சரியா சொல்லிட்ட, உன் கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு போ. அல்லேலூயா. ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்றாரு, உங்க மேல கர்த்தருடைய கரம் இருந்தால், ஹல்லேலூயா, சத்துருக்கள் மேல் கர்த்தருடைய சினம் இருக்கும். அந்த சத்துருக்களினுடைய ஆசீர்வாதம் உங்கள் எல்லைகளுக்குள் வரும். நம்புறீங்களா? ஹல்லேலூயா. கடைசியில் ஒரு காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறார். ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பிணத்தால் தீட்டுப்பட்டவன் அவைகளில் எதையாகிலும் தொட்டால். ஆகாய் 2:19 படிங்க. களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ? திராட்சை செடியும் அத்திமரமும் மாதளம் செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே, நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் என்றான். ஆமென். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு யார் யார் இந்த ஆராதனையில் வந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களோ, இன்று முதல் கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் அமரப்போகிறது. நான் இந்த 2வது ஆராதனையில் இருக்கிற மாதிரியே இல்லை. முதல் ஆராதனை முடிச்சுட்டு போகிற மாதிரி தான் ஐயா கிட்ட சொல்லியிருந்தேன். ஐயா இல்லை, 2வது ஆராதனை நீங்கள் கொடுத்துட்டு போயிடுங்க, குயிக்காக போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. என்னன்னு தெரியல, ஆண்டவர் வித்தியாசமாய் உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். உங்கள் மூலம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இன்று முதல் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள். பாருங்க, அந்த ஆகாய் புஸ்தகம் முழுவதுமாய் நீங்கள் இன்றைக்கு வீட்டில் வாசித்து பாருங்க. அதில் கடைசி ஒரு வசனத்தையும் நான் வாசிக்க விரும்புகிறேன். 23 வாசிங்க. ஆகாய் 2:23. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்துக்கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டுவோமா? ஆண்டவரே, என்னை முத்திரை மோதிரமாய் வைக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இதுல என்ன எனக்கு சந்தோஷம்னா, அவருடைய கரம் நம்மேல் இருக்கும்போது சிருஷ்டிக்கும் வல்லமை வெளிப்படும். அவர் கரம் நம்மோடு இருக்கும்போது பிசாசின் வல்லமைகள் புறப்பட்டு ஓடும். அவர் கரம் நம்மேல் இருக்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிரான சக்திகளை ஆவியானவர் தள்ளிப்படுவார். அவருடைய கரம் நம்மேல் இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய கரத்திலே நம்ம மோதிரமா ஆயிடுமா. அவர் விரல்ல தானே போடுவாங்க மோதிரம். ஆண்டவர் சொன்னார், உன்னை என் கரங்களிலே அழகாய் நான் வணைந்து கொள்வேன். அல்லேலூயா. உன்னை நான் முத்திரை மோதிரமாயிருப்பேன். நீ என் விரலுக்குள்ளே வந்துடுவ மகனே மகளேன்னு சொல்றாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த கரம் நம்மேல் இறங்க வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் மிக மிக முக்கியமான சில காரியங்கள். வாசிங்கள் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 3:15.
இப்போதும் ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து வாசித்த போது கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கி, அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இங்கு எலிசா தீர்க்கதரிசியின் மேலே தேவனுடைய கரம் வந்து அமருகிறது. அந்த கரம் எப்பொழுது அமருகிறது என்றால், சுரமண்டலம் வாசிக்கிற ஒருவனை கொண்டு வந்து வாசிக்க வைக்கிறார். இன்றைக்கு இந்த ஒரு சபையில் ஆராதனை எவ்வளோ முக்கியம் பார்த்தீங்களா? மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட், தேவன் விரும்புகிற பாடல்கள், தேவன் விரும்புகிற இசையை வாசிக்கும் பொழுது உங்கள் மேல் கர்த்தருடைய கரம் வந்து அமரும். சிலர் கேட்குறாங்க, என்கிட்ட இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இல்லை, இசைக்கருவிலாம் இல்லை. உங்ககிட்ட ஒரு இசைக்கருவி இருக்கு. என்ன இசைக்கருவி? 10 நரம்பு வீணை. அல்லேலூயா. அந்த கரங்களை தட்டுங்க. ஏன் இன்னைக்கு நிறைய பேருக்கு ஏன் கரங்களை தட்டணும்னே தெரியல. நாம் சுரமண்டலக்காரனை போல தேவனுடைய கரம் நம்மேல் இறங்க கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது கர்த்தருடைய கரம் நம்மேல் வந்து அமரும். பாடல்களை நேர்த்தியாய் பாடி இசைக்கருவிகளை வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய கரம் நம்மேல் வந்து அமரும். நிறைய பேருடைய வாழ்க்கையில் துதி இல்லை. இன்னைக்கு பாஸ்டர் சொன்னார்ல, துதி சேனை. துதி சேனை நீங்கள் பண்ணும் பொழுது உங்கள் மேல் கர்த்தருடைய கரம் வந்து அமரும். நிறைய நேரங்களில் நம்ம துதிப்பதில்லை. துதி ஜெபம், நான் ஒரு நாளைக்கு 7 பாட்டு பாடுங்க. தாவீது அப்படிதான் சொல்ல, ஒரு முறை ஒரு நாளைக்கு 7 தரம் துதிப்பேன், 7 முறை பாட்டு பாடுங்க. ஒருத்தர் கேட்டார், என்ன 7 பாட்டு ரொம்ப கஷ்டமாச்சே பிரதர் அப்படின்னு. சின்ன சின்ன பாட்டா பாட்டுமானார். பாடிக்குங்க, உங்க விருப்பம். பெரிய பாட்டு பாடுறதோ சின்ன பாட்டோ உங்க விருப்பம். ஆனால் அன்போடு பாடுங்கள், கடமையாய் பாடாதீர்கள். அல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே, ஆகவே உம்மை துதிக்கிறேன். நீர் எனக்காய் சிலுவையில் பட்ட பாடுகளுக்காக நன்றி, எனக்காக நீர் செய்த நன்மைகளுக்காக நன்றி. என்னை இம்மட்டும் கொண்டு வந்தீரே, அதற்கு நான் ஏமாத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி நன்றி நன்றி. நீங்க துதிக்க துதிக்க கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் வந்து அமரும். நிறைய பேர் இந்த அனுபவிக்க முடியவில்லை. ஆகவே தான் உங்கள் வாழ்க்கையில கடவுளுடைய கரம் உங்கள் மேல் இருக்கிறதை உங்களால் உணர முடியவில்லை. நல்லா யோசிச்சு பாருங்க. உங்க துதியின் அபிஷேகத்தை கர்த்தர் என்று தட்டி எழுப்ப விரும்புகிறார். உங்களுக்குள்ள அந்த துதியின் ஆவியை ஊற்றுகிறார். சீயோன் குமாரத்தியே, நீ கெம்பீரித்து பாடு, உன் நடுவில் வந்து நான் வாசம் பண்ணுவேன். தேவனுடைய கரமங்கள் மேல வந்து அமரும். எலிசா சொல்லுகிற, எலிசா ஜெபம் பண்ணா எல்லாம் நடக்கும். ஏன் சுரமண்டலக்காரரை வந்து வாசிக்க வைக்கிறார்? தேவனை துதிக்கிற ஒரு என்வாயர்மெண்ட் வரும் பொழுது கர்த்தருடைய கரமங்கள் மேல் வந்து அமரும். ஒருவேளை நீங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுவீங்க. வீட்லயும் போய் உங்க கிச்சன்லயும் துதிச்சுக்கிட்டே இருங்க, உங்க பாத்ரூம்ல துதிங்க. உங்க குடும்பத்தோட பிள்ளைகளை கூப்பிட்டு மாலையிலும் சரி, இரவிலும் சரி, பகலிலும் எப்ப நேரம் கிடைக்குதோ ஒரு பாட்டு பாடுங்க. உங்க குடும்பத்தின் மேல் கர்த்தருடைய கரம் வந்து அமரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இரண்டாவது, கர்த்தருடைய கரம் யார் மேல் வந்து அமரும் தெரியுங்களா? இந்த வேதத்தின் மேல் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிறவர்கள் மேல். வாசிங்கள் சங்கீதம் 119:73. மற்றொருவர், உம்முடைய கரங்கள் என்னை உண்டாக்கி என்னை உருவாக்கிட்டு உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவனாக்கும். ஆமென். உங்க கரம் என்னை உருவாக்குனது மாத்திரம் இல்ல, உம்முடைய கற்பனைகளை கற்றுக்கொள்ள என்னை உணர்வுள்ளவனாக்கும். எஸ்ரா 7:6 வாசிங்க. எஸ்ரா 7:6. இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசேயின் நியாயப்பிரமாணத்தினாலே தேறின வேதபாரகனாய் இருந்தான். அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகளை எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். பாருங்க, எஸ்ரா தேவனுடைய நியாயப்பிரமாணமாகிய வேதத்துல தேறினவனா இருந்தான். கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்தது. எத்தனை பேர் இந்த வேதத்தை ஆசையா நேசிச்சு வாசிக்க போறீங்க, தியானிக்க போறீங்க? உங்க மேல கர்த்தர் கரம் இருக்கும். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க இருக்குமா? 100க்கு 100 இருக்குங்க.
ஹல்லேலூயா. இந்த வேதம் நீங்க தியானிக்க தியானிக்க வாசிங்க. அது எஸ்ரா 9ஆம் வசனம் வாசிங்க. முதலாம் மாதம் முதல் தேதியிலே அவன் பாபிலோனிலிருந்து பிரயாணமாக புறப்பட்டு 5ஆம் மாதம் முதல் தேதியிலே தன் தேவனுடைய தயவுள்ள கரம் தன்மேல் இருந்ததினால் எருசலேமுக்கு வந்தான். பாருங்க, இந்த எஸ்ரா வேதத்தில் தேறினவனா இருந்ததினால் அவன் மேல் கர்த்தருடைய கரம் இருந்துச்சு. அவன் போன இடம்லாம் வாய்த்ததுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு ரகசியம் நிறைய பேருக்கு தெரியல. வேதத்தை நீங்கள் ஆசையாய் பிரியத்தோடு வாசித்து தியானிக்க தியானிக்க உங்க மேல கர்த்தருடைய கரம் வந்து அமர்ந்து கொண்டே இருக்கும். இதுல பிரியம் இல்லாததுனால தான் கர்த்தருடைய கரத்தை உங்களால் உணர முடியவில்லை. இதுல நீங்க பிரியமா இருக்க உங்களை அறியாமலே கர்த்தருடைய கரம் வந்துடும். நீங்க போற இடம் எல்லாம் வாய்க்கும். சொல்லுங்களேன், கர்த்தர் கரம். எல்லாம் என் கூட சேர்ந்து சொல்லுங்க, கர்த்தருடைய கரம் என் மேல் இருப்பதினால் நான் செய்யும் காரியம் எல்லாம் வாய்க்கும். ஆமென். ஆண்டவருடைய கரம் உங்கள் மேல் இறங்க, அவருடைய வேதத்தை இரவு பகலும் தியானித்து தேறினவராக. தேறினர்னா எப்படின்னா, அந்த வேதத்தினுடைய ஆசீர்வாதங்கள் உங்கள் அனுபவங்களாக மாற ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. நிறைய பேருடைய வாழ்க்கை நான் பார்த்துருக்கிறேன். வேதத்தை பிடிச்சி 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 வாழ்க்கையில் மேலே வந்துடுவாங்க. ஹல்லேலூயா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய மருத்துவர்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தேன். அவரை கேட்டேன், நீங்கள் இந்த தேசத்தில் இவ்வளோ பெரிய ஒரு மருத்துவராகி இவ்வளோ ஃபேமஸ் ஆனதுக்கு என்ன காரணம்? எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு வசனம் கொடுத்தாருங்க. அந்த வசனத்தை பிடிச்சி 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 ஜம்மணி 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 அடுத்த வசனம் அடுத்த வசனம் அடுத்த வசனம் வேதத்தை இரவு பகல தியானிச்சு என்னை கொண்டு வந்து கர்த்தர் இங்கே நிறுத்திட்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, என் வேதத்துல நீ தெரியனா இருந்தால் உண்மையில் என் கரம் வந்து அமரும். ஹல்லேலூயா. எஸ்ராவின் மேல் அப்படித்தான் தேவனுடைய கரம் வந்து அமர்ந்தது. பிரியமானவர்களே, பிரைஸ் தி லார்ட். மூன்றாவது, தேவனுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில எப்பொழுது கர்த்தருடைய கரம் வந்து அமரும் என்றால், நாம் ஜெபிக்கிறவர்களாய் இருக்கும் பொழுது. ஹல்லேலூயா. பாருங்கள், தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஜெப ஜீவியம் குறையும் பொழுது கர்த்தருடைய கரம் அவர்களை விட்டு விலகும் என்று வேதம் சொல்கிறது. பாருங்க, மோசே தன்னுடைய 2 கரங்களையும் உயர்த்தி ஜெபம் பண்ணுகிறார். அமலேக்கியர்கள் வந்து இஸ்ரவேல் ஜனங்களோட யுத்தம் பண்ணுகிறார். அவர் சொல்றார், நான் போய் மலை உச்சியில் போய் ஜெபம் பண்றேன், என் 2 கையும் உயர்த்தி ஜெபம் பண்றேன், நீங்க யுத்தம் பண்ணுங்கன்றார். இப்போ ஒரு பக்கம் யோசுவாவின் கைகளிலே பட்டயமும் கேடகம் இருக்குது, ஆனால் மோசையிலே தேவனுடைய கரம் இருக்கிறது. ஹல்லேலூயா. மோசே என்ன பண்ணார்? 2 கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுகிறார். தேவ ஜனங்களுக்கு வெற்றி வருகிறது. கரம் தளர்ந்து போகும் பொழுது உடனே தோல்வி அடைவது போல தெரிகிறது. ஆரணம் ஊரும் கரங்களை பிடிக்கிறார்கள். பிடித்து கொண்டு இருக்கும் பொழுது தேவ ஜனங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி வருகிறது. நல்லா யோசித்து பாருங்க, உங்க வாழ்க்கையில ஜெபம் இருக்கும் பொழுது கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் வந்து அமரும். உங்கள் கரங்களை உயர்த்தப்பட்டு ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். எனக்கு அந்த காரியத்தை நான் வாசிக்கும் போது என் உள்ளத்தில் ஒரு பெரிய சந்தோஷம். யாத்ராம் புஸ்தகத்தில் தேவன் அதை மிக அழகாக எழுதி வைத்திருக்கிறார். தேவ ஜனங்கள் அந்த யுத்தத்திற்கு செய்யும் பொழுது அவங்களுடைய மனநிலையை பாருங்கள். யாத்ராம் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 17ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனம். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு, அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றான். ஆமென். இதுல அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாக இருக்கு. இப்போ நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், அமலேக்கியர்கள் யாரோட யுத்தம் பண்ணாங்க? இஸ்ரவேல் ஜனங்களோட யுத்தம் பண்ணாங்க. ஆனா பைபிள் என்ன சொல்லுது? கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தது. அப்ப உங்களை என்னையும் பார்த்து கர்த்தர் என்ன சொல்றாரு? நீ என்னுடைய சிங்காசனம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் அமர்ந்து விட்டால் நீங்கள் தேவனுடைய சிங்காசனமாய் இருப்பீர்கள்.
ஒரு ராஜா எப்படி உட்காருவார் சிங்காசனத்தில்? ரெண்டு கரங்களையும் ரெண்டு பக்கத்தில் வைத்து உட்கார்ந்து இருப்பார் இல்லையா? அப்படித்தான் உங்கள் மேல் கர்த்தர் அமர்ந்திருக்கிறார். ஆகவே தான் அமலேக்கியர்கள் அவர்களை பார்க்கிறார்கள். இவர்களை பார்த்தால் சாதாரண ஜனங்கள் அல்ல, இவர்கள் கர்த்தருடைய சிங்காசனமாய் பார்க்கிறார்கள். ஆகவே தான் அமலேயருக்குள் இருந்த லூசிபரின் ஆவி, அந்தகார சக்தி தேவ ஜனங்களோட யுத்தம் பண்ண வருகிறது. அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்காக யெகோவா நிசியா இறங்கி வருகிறேன். இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், நீங்கள் தேவனுடைய சிங்காசனம். எல்லாம் உங்க இருதயத்தில் கையை வச்சு சொல்லுங்க, நான் தேவனுடைய சிங்காசனம், கர்த்தருடைய கரம் என் மேல் அமர்ந்திருக்கிறது. எனக்கு விரோதமான அமலேக்கியனின் கையை கர்த்தர் முடக்கி போடுவார் இயேசுவின் நாமத்தில். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்கள் மத்தியில் இந்த சத்தியத்தை சொல்லியிருக்கிறார். உன்மேல் என் கை, என் கரம், என் விரல் அமரும், உன் சத்துருவின் மேல் என் சினம் அமரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை முத்திரை மோதிரமாய் வைக்கத்தான் இங்கு அழைத்து வந்திருக்கிறேன். என் விரல்கள் நீ அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு போக போகிறாய். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்படியே எழுந்து நிற்போமா? தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், வண்டர்ஃபுல் ஜீசஸ். ஹல்லேலூயா. தேவன் சொல்லுகிறார், மோசேயை பார்த்து, உன் விரல்களிலே பழி செலுத்தப்பட்ட இரத்தத்தை எடுத்து தெளி, நீ சுத்திகரிக்கப்படுவாய். இன்றைக்கு கூட நம்முடைய விரல்கள் இயேசுவின் இரத்தத்தினால் பரிசுத்தமாக்கப்பட்ட வாழ்க்கை நமக்குள் கொண்டு வர வல்லமை படைத்தது. எல்லாம் உங்க வலதுகையை உயர்த்துங்க. ஆண்டவரே, அன்று இஸ்ரவேல் ஜனங்களை பரிசுத்தம் பண்ண ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை எடுத்து தெளித்தார்கள் விரலினால். இன்றைக்கு எங்களுக்காய் நீர் பஸ்கா ஆட்டுக்குட்டி இரத்தமாய் சிலுவையிலே தொங்கினீரே ராஜா. இப்பொழுதும் எங்கள் கரங்களிலே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை எடுத்து எங்கள் மேலும் எங்கள் குடும்பத்தின் மேலும் நாங்கள் தெளிக்கிறோம். எல்லாம் சொல்லுங்க, என் கரத்தினாலே இயேசுவின் இரத்தத்தை எடுத்து என் மேலும் என் குடும்பத்தின் மேலும் தெளிக்கிறேன் ஆண்டவரே. என் மேலும் உடைய கரம் அமரட்டும் சுவாமி. உடைய கரம் என் மேல் அமரும் பொழுது என் மூலம் உடைய சிருஷ்டிக்கும் வல்லமை வெளிப்படும் ஆண்டவரே. உம்முடைய கரம் என் மேல் அமரும் பொழுது பிசாசின் வல்லமைகள் முடக்கப்படும். லூக்கா 11:20 கர்த்தர் சொன்னார், நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடினால் தேவனுடைய ராஜ்யம் உன்னிடத்தில் வந்திருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், என் கரம் உன்மேல் இருப்பதினால் பிசாசுகளை நீ துரத்துவாய், இயேசுவின் நாமத்தில் துரத்துவாய். நீ இப்படி சொல்லி ஜெபம் பண்ணு, என் மேல் கர்த்தருடைய கை இருப்பதினால் பொல்லாத பிசாசே இயேசுவின் நாமத்தில் விலகு. சபையை விட்டு விலகும் போது சபை தேவனுடைய ராஜ்யமாய் மாறும். குடும்பத்தை விட்டு விலகும் போது குடும்பம் தேவனுடைய ராஜ்யமாய் மாறும். தேசத்தை விட்டு விலகும் போது நம் தேசம் தேவனுடைய ராஜ்யமாய் மாறும். இன்றைக்கு கர்த்தர் அந்த கிருபையை கொடுக்க தான் வந்திருக்கிறார். கர்த்தருடைய கை ராஜாக்களை கீழே தள்ளும் வல்லமை படைத்தது. தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே அந்த ராஜா கண்ட கனவிலே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் புரண்டு வந்து எல்லாவற்றையும் தள்ளினது என்று எழுதியிருக்கிறது. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், என் கரம், என்னுடைய கரம், என் கரம், என் கரம் நியாய தீர்ப்பை எழுதும் கரம், அது தேவனுக்கு பிரியமில்லாத வல்லமைகளை கீழே தள்ளும் கரம். என் தேசத்துக்காக எழும்பட்டும். எல்லா வலதுகையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீர் விரும்பாத, உமக்கு சித்தமில்லாத எந்த ராஜ்யம் எங்கு இருந்தாலும் இன்றைக்கு எனக்காக உம்முடைய கரம், உம்முடைய விரல் அதை தள்ளட்டும் இயேசுவின் நாமத்தினால். கடைசியாக தேவனுடைய கரம் நம்மை முத்திரை மோதிரமாய் மாற்றப் போகிறது. இந்த உலகத்தில் அதிகாரம் பெற்றவர்களாய் ஒரு திரள் கூட்டத்தை அவருடைய மந்தைக்குள் கொண்டு வருகிற கூட்டமாய் கர்த்தர் நம்மை மாற்ற விரும்புகிறார்.
ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னை உம்முடைய ரத்தத்தினால் கழுவி என்னை ஒரு முத்திரை மோதிரமாய் மாற்றும், என்னை ஒரு அந்திரேயா ஊழியத்துக்கு என்னை எடுத்து பயன்படுத்தும், என்னை கொண்டு ஒரு திரள் கூட்டம் இந்த சபைக்குள் வரட்டும் ஆண்டவரே. நீர் சீக்கிரமாய் மத்திய ஆகாயத்தில் வரப்போகிறீர். அந்த நாளில் ஒரு திரள் கூட்டத்தை நான் கொண்டு வந்து உம்மை மத்திய ஆகாயத்தில் சந்திக்க போகிறேன். பாருங்க, சீக்கிரமா உலகத்தில் நடக்கிற காரியத்தை சுற்றி பாருங்க. இஸ்ரவேல் ஹமாஸ் யுத்தம் இப்பொழுது இஸ்ரவேல் ஈரான் யுத்தமாய் மாறிவிட்டது. நேற்று இரவிலிருந்து 40 மிசைல்கள் இஸ்ரவேலை தாக்கி இருக்கிறது. ஈரான் சொல்லுகிறது, இஸ்ரவேலை நான் துடைத்து போட போகிறேன் என்று சொல்லி. அமெரிக்கா சொல்லியிருக்க, கவனமாயிருங்க, ஈரானுடைய தாக்குதல் மிக அதிகமாக இருக்கும் என்று சொல்லி. அமெரிக்க கப்பல்கள், போர் விமானங்கள், பிரிட்டிஷ் போர் விமானங்கள் எல்லாம் ஆயத்த நிலையில் வந்துவிட்டது. இது 3ஆம் உலக போர் என்று எல்லா நியூஸ் சேனலும் சொல்லிக்கிட்டே இருக்கு. இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் சொல்லுகிறார், என் கரத்தை உன்மேல் வைக்க போகிறேன், என் கரம் உன்மேல் அமர போகிறது, என் கரம் உனக்காய் கிரியை செய்ய போகிறது, என் கரம் உன்னை கொண்டு பெரிய காரியம் செய்ய போகிறது. அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்காக யுத்தம் பண்ண ஒரு கரம் இருந்தது. அந்த கரம் இன்று நமக்காக செயல்பட வந்திருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். வாயை திறந்த ஜெபம் பண்ணிக்கொண்டே இருங்க. ஆண்டவரே, உண்மையில் என் கரம் வரட்டும் சுவாமி. கர்த்தர் கரம் என் மேலே, கர்த்தர் கரம் என் மேலே, கடுகளவு பயம் இல்லைங்க. ஆண்டவருடைய கரம் என் மேல் இருக்கிறது. எத்தனை கார்மேகம் இந்த பூமியில் சூழ்ந்தாலும் கர்த்தருடைய கரம் என் மேல் இருக்கிறது. ஹல்லேலூயா. 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 ஆமென். கர்த்தர் கரத்தின் கிரியைகள் நாங்கள், கிருபை எங்கள் மீது ஊற்றுமே, ஆவி ஆத்மா சரீரம் உம் சொந்தமே, அதை சாத்தான் தொடாமல் காப்பீரே. சேர்ந்து சொல்வோம், ஆஹா ஹல்லேலூயா. 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 ஆமென். வானம் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாது, இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் பிழைப்பான். கரங்களை அசைத்து ஆஹா ஹல்லேலூயா. 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 ஆமென். மிஸோஹுல் மனஹாஸுஹுந்த பினிமி ஷலாக்தியா. இந்த இரண்டாவது ஆராதனையில் வந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் கர்த்தருடைய கரம் வந்து அமர வந்திருக்கிறது. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? என் மேல் கர்த்தருடைய கரம் வரட்டும். Let me have the hand of God. உன்மேல் கர்த்தருடைய கரம் வரும்பொழுது உன்னை கொண்டு கர்த்தர் அற்புதங்களை செய்வார். சிருஷ்டிக்க வல்லமை பெறப்படும். வியாதிப்பட்ட சரீரங்கள் சுகமடையும். இயேசுவின் கரங்கள், இயேசுவின் கரங்கள் அநேகரை சுஸ்தமாக்கினது, கட்டுகளை அறுத்தது, வியாதிஸ்தர்களை எழுப்பினது. அதே கரம் உங்கள் மேல் அமர வந்திருக்கிறது. ஆண்டவரே, என்னையும் பயன்படுத்தும், நானும் உமக்கு ஊழியம் செய்ய என்னை
அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் உங்கள் கரங்களை தட்டுங்க. கர்த்தருடைய கை, கர்த்தருடைய கை, கர்த்தருடைய கை, it is resting upon you in Jesus name. So good. Ezoki mazabala kura bautara shekatara. Alitoro kora bautara ba shandara balaraba. பெற்றுக்கொள்ள அபிஷேகத்தை. This is the right time. சோர்ந்து போகாதீருங்க. பகலின் உஷ்ண வேளையில் ஆபிரகாமின் வீட்டை தேடி வந்தது போல உன் வீட்டை தேடி இயேசு வந்து விட்டார். நெடு காலமாய் நீ காத்திருந்தாய், நீ இளைத்து போயிருந்தாய். இதோ இன்று 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 தேவனுடைய கரம் சோகோரோட்டியாதே. Alitara manahambe. Sunakti bale bochera shandala bocheti yati thakamma soroko ali sanapti bini shabara banatura akrapti bini soliati rasosakite baraba shandaraba ho bosheraba sumbinavan கையை கர்த்தர் நீட்டுகிறார். நீ ஜெபிக்க முடியாமல் முடக்கப்பட்டிருக்கிறாய், இயேசுவின் நாமத்தில் விடுதலை பெற்றுக்கொள். பலவீனப்படுத்தும் ஆவியோடு வந்திருக்கிறவர்கள் இயேசுவின் நாமத்தில் விடுதலை அடைவார்களாக. அந்த ஜெபாலயத்திலே நீர்க்கோவை வியாதியோடு வந்தான். அவனை இயேசு ஒரே வார்த்தையில் சுகமடைந்து செய்தார். இப்பொழுதும் என்னென்ன வியாதியோடு இங்கு வந்திருக்கிறார்களோ இயேசுவின் கரம் ஒவ்வொருவரையும் தொட்டு சுகப்படுத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் சுகமண்டாவதாக. ஐயா, எனக்கு சோர்வா இருக்குதுன்றீங்கல்ல, இதுதான் சரியான நேரம். நீங்க சுகத்தை பெற்றுக்கொள்ள நேரம். உங்க சோர்வின் மத்தியில கரங்களை தட்டுங்க. ஒரு அபிஷேக தைலம், கர்த்தருடைய கரம் உண்மையில் இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. யெசோகி மஸகட்டியாத் திஹோலி கரபஷகர. சகோதரி, சில பிசாசுகளை நீ விரட்ட உனக்கு அதிகாரம் இருக்கு. ஆனா நீ விரட்டாததனால தான் ஒரு பலவீனம் உனக்குள் வந்திருக்கிறது. இன்றைக்கு இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் சகோதரா, உன் எல்லைகளில் இருக்கிற பிசாசுகளை, பில்லி சூனியங்களை, மந்திரங்களை, மாந்திரிகங்களை இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய கையை கொண்டு விரட்டு. Jesus name. வாயை திறந்து விரட்டுங்க, விரட்டுங்க, விரட்டுங்க. ஒருவர் கூட வாய் மூடி இருக்க கூடாது. இயேசுவின் நாமத்தில் பொல்லாத ஆவியை வெளியே போ, பில்லி சூனிய வெளியே போ. உன்னை இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய கையினால் விரட்டுகிறேன். ஜோஹிம் ஜோகிமா ஜோஹோசி பெற்றுக்கொள்கிறாய். அந்த வரம் இறங்குகிறது. ஆவிகளை பகுத்தறி வரம் பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். Receive it now in Jesus name. Oh, oh, oh. மோசேயை பார்த்து சொன்னது போல உன்னை பார்த்து சொல்ல போகிறாங்க. இது பார்க்கிறது தான் பலவீன மாதிரி இருக்குங்க. உள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். உள்ளே கர்த்தருடைய கை இருக்கிறது. இது தேவனுடைய சிங்காசனம். சோகட்டியா தபலா கடகரா தரா அலிட்டரா கர பச்சிரா ஷேகரபா ஓபினாமா ஷதரபா நபச்சிரா ஷேகரோ. எத்தனை பேர் சொல்றீங்க, நான் தேவனுடைய சிங்காசனம், தேவன் என் மேல் அமர்ந்திருக்கிறார், தேவன் மேல் அமர்ந்திருக்கிறார். எவனாவது சிங்காசனத்துக்கு விரோதமாய் வந்தால் தேவன் யெகோவா நிசியாய் வெளிப்படுவார். உன் யுத்தத்தை அவரே செய்வார். உன் சத்துருக்கள் மேல் சினம் அவருக்கு உண்டாகும். பிரிக்டுகு ஷலபா பிலிதுராஹிம் மினதுரியாத் ஆமெனே ஜோஹாப் சிப்ரா ப்ராக்லோட்டிகம் சிப்ராதன். இப்போ இதெல்லாம் உங்க வலதுகை உயர்த்துங்க. இந்த தேவனுடைய ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ண போகிறோம். இவர் மேல் இருக்கிற கர்த்தருடைய கரம் இனி வரும் நாட்களில் இந்த முழு பாண்டிச்சேரிக்கும் உலகளாவிய தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதற்கும் இந்த தாசனையும், இந்த ஊழியத்தையும், இந்த குடும்பத்தையும், இந்த திருச்சபையையும் கர்த்தர் பயன்படுத்த வேண்டும். வலதுகையை உயர்த்துங்க, வலதுகையை உயர்த்துங்க. யாராவது ஒரு இருதயத்தில் கர்த்தர் பாரம் கொடுத்தா, ஆண்டவரே எங்க ஊழியக்கார மேல உம்முடைய கரம் இருக்கணும், அவருடைய சத்துரு மேல் சினம் இருக்கணும், இந்த சபை வழுகி பெருகி பட்டணத்தை நிரப்பணும் ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. அவங்க கையில மைக்கை கொடுங்க. சோகோரா கச்சியாபா கதாரா லெட்டரா கமரா பட்டரா பெற்றுக்கொள்ளுங்கள். சோ அபீட்டரா ஹோசேகா
சோ மேபாரபா. சகோதரி பக்கம் ஒருத்தன் ஜெபம் பண்ணுங்க, சகோதரி பக்கம் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய கரம் தாசன் மேல், அவருடைய சத்தர் மேல் சினம், சபையை கட்டி வைத்திருக்கிற ஆவிகள் மேல் கர்த்தருடைய கோபம் எழும்புகிறது. அவனை கர்த்தர் உடைக்கிறார், வழிகளை திறக்கிறார், ஆலயத்தை நிரப்புகிறார், தேவைகளை சந்திக்கிறார், கட்டி முடிக்கிறார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினால் ஆகும் என்றவர் இந்த ஆலயத்தை அவருடைய கரமே கட்டி முடிக்க போகிறது. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஜீசஸ், ஜீசஸ். அதோ ஏனி மதர கனஷதரபல தகுட்டியாசே ஹாலபுனியா தகமன ஹோரபௌதரா அபீலஹின்யா சோசகனா. கர்த்தருடைய கரம் இப்ப அமர போகிறது. கர்த்தர் சொல்றாரு, உன்னை எலிசா தீர்க்கதரிசி மாதிரி பயன்படுத்த போறேன். காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய், பள்ளத்தாக்குகள் தண்ணீரால் நிரப்பப்படும்படி என் கரம் மேல் அமரும். நீ ஆராதித்துக் கொண்டு இருக்கும் பொழுதே அந்த கரத்தின் வல்லமை நீ உணர்வாய், உணர்வாய், உணர்வாய். இயேசுவின் நாமத்தினால். சோ ஷாக்கலா ரேபானியா ட்ரம்மின சோக்தியா அல்லிட்டு ரஹிமானா கோதாரிகானா சேபாராதா வேபோட்டியாரா ஷேகராதே யோசம் மஸகிம் மஸகோட்டியாதி. Thank you Lord. Hallelujah. ரத்தத்தால் ஜெயம், ரத்தத்தால் ஜெயம், ரத்தத்தால் ஜெயம் இயேசுவே. அல்லேலூயா, அல்லேலூயா. ரத்தத்தால் ஜெயம் இயேசுவே.